ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஸ்டின் இப்படி கூட டிஎன்பிசியில் கேட்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதினார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கொஸ்டின் வரலான்னா, மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். இல்லையா, திருவள்ளுவர் வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதியது என்ன அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்தது எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் ஆன்சர் வறுமை. இல்லையா, வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்தது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியடிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் அப்படி மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். அதே மாதிரி கூட்டு காரணத்தில் கூட இது மாதிரி கேட்கலாம். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கருதினார். இதுவும் தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லையா, தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தி கூறினார். கூற்று காரணம் கொடுத்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கார் காந்தியடிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எப்படி கேட்கலான்னா, ஏழைகள் இந்த கூற்றை கொடுத்து யார் இதை சொன்னதே அப்படிங்கிற மாதிரி தலைவர்களோட நேம்லாம் கொடுத்து கேட்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.